சொத்து எது இல்லாம இருக்கிறது, வாங்காம இருப்பது நல்லது. யார் பேர்ல வாங்கலாம்? அப்படிங்கிற ஒரு தன்மை வேண்டுமில்ல. அப்ப உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க பேர்ல வாங்குவதோட, உங்களோட கலஸ்தரம் என்று சொல்லக்கூடிய மனைவி பேர்ல வாங்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு பிள்ளைங்களோட பேர்ல வாங்கலாம். அவங்க ஏன்னா உச்சத்த நோக்கி போறாரு. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். உச்சத்த நோக்கி குரு போறாரு. அப்ப அவங்க பேர்ல வச்சுக்கிறது உங்களுக்கு இந்த மாரி ஒரு தன்மையில வச்சுட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அடுத்ததாக உங்களோட குருவோட பார்வை எடுத்துக்கணுங்க. குருவோட பார்வை எத பார்க்குறார்ன்னா, மீன ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்த பார்க்குறாரு 5ஆம் பார்வையாங்க. அஷ்டம ஸ்தானமும் சரியில்லைங்க. ஏன்னா குரு அஷ்டமத்த பார்க்கும்போது நமக்கு கஷ்டம் குறையுமான்னு பார்த்தா அதிகரிக்குதுன்னு சொல்லுது. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வருதுங்கிறான். இந்த பிரச்சனை முடிஞ்சுச்சுன்னா அடுத்த பிரச்சனை வருங்கிறான். அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்டுறான். அப்ப அஷ்டமஸ்த குரு பார்ப்பது சிறப்பில்ல. அடுத்ததாக உங்களுக்கு 7ஆம் பார்வைய தொழில் சார்ந்த பார்க்குறார். அப்ப இந்த காலகட்டம் தொழில்ல கண்ணும் கருத்துமா இருந்தீங்கன்னா சிறப்புங்க. தொழில் வளர்ச்சி பெறுங்க. தொழில் நல்லா இருக்குங்க. தொழில்னால அனைத்துமே நல்லா இருக்கு. அதாவது உத்தியோகம், புருஷ லட்சணங்க மாரி நம்ம வேலைய ஒழுங்கா செஞ்சோமாவே நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது. அப்ப வேலை செய்ய செய்ய வேலைய நம்ம பார்க்க பார்க்க நமக்கு உண்டான ஒரு பலனை குரு பகவான் நிச்சயமா குடுத்துருவார். ஏன்னா சனி லக்னத்துல இருக்கார். உங்களோட ராசியில இருக்கார். சொல்லப்போனா உங்களோட ராசியிலே சனி பகவான் இருக்கார். சனிங்கிறது யாருங்க? உழைக்கக்கூடிய கிரகம், உழைப்பாளிங்க. வேர்வை சிந்துனா பலன் உண்டுங்க அப்படிங்கிற மாரி. அடுத்த பார்வையா குருவோட பார்வை 10ஆம் பார்வை சிறப்பை தருங்க. சிறப்பான பார்வை. அப்ப சொத்து சுக சேர்க்கை உண்டு. அது யாரு பேர்ல வச்சுக்கலாம்? மனைவி பேர்ல வச்சுக்கலாம். எப்படி மனைவி பேர்ல? ஏன்னா மனைவி 7ஆம் இடங்க. 7ஆம் இடங்கும்போது குருவோட பார்வை மனைவிங்கிற ஒரு 4ஆம் இடத்துக்கு விழுவுதுங்க. மனைவி பேர்ல சொத்து வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். அவங்க பேருக்கு 4ஆம் இடத்துக்கு விழுவுது. மனைவியோட 4ஆம் இடத்துல போய் குருவோட பார்வை விழுவதுனால மனைவி பேர்ல வாங்குவது, அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு ஒப்பந்தம் பண்ணி நீங்க வேலை செஞ்சீங்கன்னா கூட, அந்த ஒப்பந்த அடிப்படையில கூட பார்ட்னருக்கு தான் லாபம் ஒழிய உங்களுக்கு லாபம் வராதுங்க. இருந்தாலும் அதுவும் பிரச்சனைய குடுக்குங்க. இதையும் நீங்க யோசனை பண்ணிக்கணும். அதே மாரி குருவோட பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பார்வை 9 பாக்கிய பார்வை 12ஆம் இடம். மோட்சமான ஸ்தானத்த பார்க்குறாரு. 12ஆம் இடத்த பார்க்குறாரு. இந்த 12ஆம் இடத்த பார்ப்பது சிறப்பான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க, சயான சுகபோகம். ஏதோ நிம்மதியா இந்த காலகட்டத்தில வாழலாங்க. 8ஆம் இடத்த பார்த்து கஷ்டத்த குடுத்தாலும், இந்த 12ஆம் இடத்த சுப விரயங்களை குடுத்து, சுப செலவுகளை குடுத்து, ஒரு சந்தோஷமா செலவு பண்ணக்கூடிய அமைப்பை மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில ஏற்படுத்தி குடுக்கும். இந்த குருவோட பேச்சு காலம். அதனால இந்த குரு பேச்சு அனைவருக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் எந்த மாரி ஒரு பலாபலன் நடக்கும், எப்படி இருக்கும் என்பதை இந்த சேனல் வழியாக 12 ராசிக்கு சொல்லியிருக்கிறேன். 12 ராசிக்காரங்களுக்கு பொறுமையா கேளுங்க. கேட்டு இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் எது இருந்தாலும், இந்த உங்களோட கருத்தை இந்த சேனல்ல பதிவிடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதுக்கு உண்டான விளக்கத்தை எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமா பதிவிடுகிறேன் நண்பர்களே. நன்றியும் வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேல் சந்திரன். மீண்டும் ஒரு ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே.